வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுவும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறோம். நேரமே இல்லை, டைம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் 3 காரியத்தை நாம் கவனித்தாகணும். இந்த 3 காரியம் என்ன காரியம் என்றால், ஒன்றாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில், வேலை, பிஸ்னஸ், வியாபாரங்கள், சின்ன சின்ன காரியமான பெரிய எந்த துறையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, அது ஊழியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எந்த குடும்பமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை கவனிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை அற்புதமான ரிசல்ட்டாக வெளியே வரும். அப்போ நம்ம எதுவுமே கவனிக்காமல் விட்டுட்டோம் என்றால் அது ரிசல்ட் நம்ம கொடுக்காது. அது நமக்கு வேற மாதிரி ரிசல்ட் கொடுக்குறோம். அது தோல்விகள், மனசஞ்சலங்கள், டிஸ்டர்பன்ஸுகள் எல்லாம் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள், வேலைகள், வியாபாரங்களை ஒவ்வொரு நாளும் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மேலே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். செயல்பாட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? 2வதாக உங்களுடைய மனதை கவனிக்கணும். பாருங்க, மனதுக்கு சரியான காரியத்தில் நிலையில நீங்க அதுக்குண்டான ஆகாரத்தை, மனதுக்குண்டான அறிவை நீங்க கொடுக்கலனா இந்த மனது ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம், எவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறீங்க. இந்த போராட்டத்துல நீங்க வெளியே வருவதற்கு உங்க மனதுக்கு தேவையான காரியத்தை, அறிவை நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா அந்த மனது ஆரோக்கியமா இருக்கும், தெம்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், நிறைய புது புது ஐடியாக்கள் உங்களுக்கு கொடுக்கும். 3வது எதை கவனிக்கணும்னா உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய உடம்பை கவனிங்க. உங்களுடைய உடல்நிலை நீங்க கவனிக்கணும். உங்களுடைய உடம்பு ஹெல்த் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்துல நீங்க பிரமாதமா செய்ய போறீங்க. ஹெல்த் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குதோ அதான் உங்களை ஆயுஷ் நாட்களை நிர்ணயம் பண்ணுகிறது. அதனால ஒவ்வொரு நாட்களும் ஹெல்த்தை உடம்பை மிகப்பெரிய இதில் நீங்க கவனிக்கணும். அதுக்கு என்ன தூக்கத்தை கொடுக்குறோம், அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கு என்ன ஓய்வு கொடுக்குறோம், இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது அந்த உடல் எப்படி இருக்குது என்றால் நீங்க சொன்னபடி கேட்கும். நீங்க உடலை கவனிக்கலனா அது சொல்ற மாதிரி நீங்க வேலை செய்யணும், அது சொல்ற மாதிரி நீங்க பண்ணி ஆகணும். அதே மாதிரிதான் மனதுக்குண்டான காரியத்தை நீங்க கொடுக்கலாம், மனது சொல்ற மாதிரி நீங்க கேட்கற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி நீங்க செய்கிற அந்த தொழில்கள், வேலை, டிபார்ட்மெண்ட்டை நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா அது என்ன ரிசல்ட் வச்சு அதுதான் சொல்ற மாதிரி நீங்க கவனிக்கிற மாதிரி கிடையாதுங்க. இந்த 3ஐயும் கவனிச்சு நீங்க தான் ஆளுகை செய்யணும். நீங்க தான் பிரமாதமான ஆள். நீங்க ஆளுகை செய்து பாருங்க, கிடைக்கிற ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.